காலை வேளையில கர்த்தர் உங்களோட பேச கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நம்மள எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறன்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவார். தேர்ந்தெடுப்புல எதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்தார்? அவரை பாடுறதுக்கு, அவரை ஜெபிக்கிறதுக்கு, அவரோட ஆலயத்துக்கு போறதுக்கு, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு, அவருடைய வார்த்தைகளை சொல்லுறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எல்லாருமே. இல்ல, அவர் நம்மள அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119:30 சொல்றாரு, மெய் வழியை என்னை விட்டு என்ன சொல்றாருன்னா 30ஆம் வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னையே தேர்ந்தெடுத்தது எதுனா மெய்யான வழி எது? இந்த உலகத்துல அநேக பொய்யான வழி இருக்குது. அந்த பொய் வழியெல்லாம் விட்டுட்டு இயேசு கிட்ட வருதுதான் உன்னையே தேர்ந்தெடுத்தது. மெய்யான வழியில நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த மெய்யான வழியில வந்தாலே உங்களுக்கு எல்லாமே வேதம் வாசிப்பு, உபவாசம், ஜெபம், ஆலயத்துக்கு போகுது, கர்த்தரை பற்றி கொண்டிருப்பது எல்லாமே தானா வந்துடும். அப்ப ஆரம்ப புள்ளி என்னன்னா மெய் வழி. அல்லேலூயா. இந்த மெய் வழியே எப்படி எந்த நேரத்துல தேர்ந்தெடுக்கணும்? ரெண்டே காரியம் தான். நிறைய நான் உங்ககிட்ட பேசல இந்த காலை வேளையில. ரெண்டே காரியம் தான். முதலாவது என்னன்னா, அவமான நேரத்துல அங்க தேவாலயத்துக்கு போகணும். அந்த மெய் வழி எது? தேவாலயத்துக்கு போகுது. யாரு வேதத்துல அவமான நேரம்? குத்துரா சக்காலத்தி. அண்ணாளுக்கு குத்துரா, உனக்கு மல்லடி, உனக்கு பிள்ளை இல்ல, என் பிள்ளைய புடுங்குறா. அப்போ அவ கணவர் தங்கமான கணவரா இருக்கிற, சந்தோஷமான கணவரா இருக்கிற, இவ நினைச்சா கணவர்கிட்ட போய் சொன்னா எனக்கு இது ஈடாகாது, மெய்யான வழி இயேசுதான் சொல்லி நேரா தேவாலயத்துக்கு போய் அவமான நேரத்துல அழுதா. கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்தார், அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த பொருத்தனையை கேட்டார், உடனே பதில் கொடுத்தார். சில நாள்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்றவங்களுக்கு. இன்னைக்கு நீங்க அவமான நேரத்துல ஆலயத்தை அழுதுட்டு இருக்கீங்களா? அதிகாலை ஜெபம் இருக்கீங்களா? சில அவமானத்துல உபவாசித்துட்டு இருக்கீங்களா? உங்க காரியத்தை கர்த்தர் உண்மையாகவே சில நாட்கள்ல இந்த கால வேளையில கர்த்தர் தீர்க்க வல்லவரா இருக்கிற. ரெண்டாவதாக பார்த்தா, இல்லாம நேரத்துல இயேசுவை தேடி போனோம். ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வேதத்துல பாத்தீங்கன்னா இயேசு அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு, திராட்சரசமே இல்ல, காலி ஆயிடுச்சு. இல்லாத நேரம் என்ன பண்ணுது? அந்த காலத்துல திராட்சரசம் மறுபடியும் ரெடி பண்ணும். யோவான்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ரெடி பண்ணும். கானா ஒரு கல்யாணத்துக்குலாம் ரொம்ப ப்ராசஸ் இருக்கு. அதிக ப்ராசஸ் போய் தோட்டத்துல இருந்து கிரேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் இடிச்சு அதை செஞ்சு அதை எடுக்கிறதுக்கு அதை நல்லா ஊற வச்சு அதை எடுக்கவே 2-3 நாள் ஆகும். அப்ப எங்க காணோம், என்ன பண்ணதுன்னு தெரியல. அந்த இடத்துல இயேசுகிட்ட வந்தாங்க. திராட்சரசம் குறைவா இருக்குதுனாங்க. இப்படிதாம்மா இல்லாம நேரத்துல இயேசுகிட்ட வாங்க. இல்லன்னு சொல்லி இவங்க கிட்ட போய் கடன் வாங்கலாமா, அவங்க கிட்ட போய் கடன் வாங்கலாமா, இவங்க தண்டல் தருவாங்களா, அவங்க ஏன்னா கைமாத்தா தருவாங்களா, இந்த ஜுவல்ஸ் வைக்கலாமா, இப்படி போலாமா, இப்படியே தான் பல சிந்தனை. நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் நிறைய லோன்ல. யாருன்னு பார்த்தா இந்த அந்நியர் கூட வாங்க மாட்டாங்க, புறஜாதியர் கூட. கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் வட்டிக்கும் லோனுக்கும் அநேக நகைங்களை வைத்து அநேக கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு இல்லாம நேரத்துல நீ இயேசு கிட்ட வாய, அவர் உன் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. உன் குறைவு எதுவா இருந்தாலும் நிறைவாக்கி முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ருசி உள்ளதா மாற்றுவார். எதற்காக அழுது கொண்டு ஜெபிக்கிறியோ, எந்த வழியா வரும், எப்படி வரும் தெரியுது, ஆனா உனக்கு நடக்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். கண்களை மாறாசா நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க கேட்டதை கொடுக்கிற தெய்வம் இவரே. எதுக்கு எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னா மெய் வழியில போறதுக்கு எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. எல்லாம் உங்க கரங்கள்ல கொடுக்குறேன். ஜபங்களே இருக்கு. நல்ல